வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிக்கு புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் கீழிருந்து மேலெழுந்து வரும் ஒரு எழுத்து. கீழிருந்து மேலெழும் எழுத்து, இதுதான் தலைப்பு. கீழிருந்து மேலெழும் எழுத்து. இதை எழுதியிருப்பவர்கள் மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் முருகேஷ் அவர்கள். இந்த முருகேஷ் அவர்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பிரபல நாளிலே மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். தமிழில் இருக்கக்கூடிய மிகவும் தரமான பிரபல நாளிதழில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முருகேஷ் அவர்கள். இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருக்கோணத்தில் பிறந்தவர். இவர்களை பற்றிய செய்திகள் பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக படைப்பிலக்கிய தளத்தில் தீவிரமாக தொடர்ந்து இயங்கி வருகிறார். இவரின் 10 புதுக்கவிதை, 13 ஹைக்கூ கவிதை, 25 குழந்தை இலக்கியம், 17 கட்டுரைகள், சிறுகதை நூல் இவ்வளவும் வெளிவந்திருக்கின்றன. இது இல்லாமல் 3 புதுக்கவிதை, 8 ஹைக்கூ கவிதை, 2 சிறுவர் கதை நூல்களையும் சாகித்ய அகாடமிக்காக சிறுவர் நாடக களஞ்சியம் எனும் நூலையும் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு மனித நேயத்தையும் வாழ்வின் மீதான தீரான காதலையும் முன்னிறுத்தும் இவரது படைப்புகளுக்காக இதுவரை பல்வேறு அமைப்புகள் 25க்கும் மேற்பட்ட பரிசுகளையும் விருதுகளையும் தந்து பெருமை அடைந்துள்ளன. இது மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் இவருக்கு கடந்த ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமியோட பால புரஸ்கார் விருது கிடைச்சது. முருகேஷ் கவிஞர் அவர்கள் ஹைக்கூ கவிதையிலே மிகுந்த நாட்டம் கொண்டவர்கள். ஹைக்கூ தொடர்பான ஏராளமான கருத்தரங்கள் நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான பல்வேறு நூல்களை எழுதி வருகிறார்கள். அவர்களுடைய சமீபத்திய நூல் இது கீழிருந்து மேலெழும் எழுத்து. 60 நூல்களுக்கும் மேலாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல எழுத்தாளர், அதை விட மிகவும் நல்ல மனிதர். இடதுசாரி தத்துவங்களிலும் பொது உடைமை தத்துவங்களிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய முருகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்திலே பல விஷயங்களை தொட்டுட்டு போகிறாங்க. அது மிக முக்கியமாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளை பற்றி ஒன்று எழுதியிருக்காங்க. இலக்கிய ஆளுமைகளை நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ஆண்டு கண்ட இலக்கிய ஆளுமைகளை பற்றிலாம் இருக்காங்க. அதில் தொடங்கும் போதே வீறு கவியரசன் முடியரசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் முடியரசன் பற்றிய ஒரு கட்டுரை மிக அழகாக வந்திருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக வந்திருக்க கட்டுரை எனக்கு தனிப்பட்ட மிகவும் பிடித்த ஒரு கட்டுரை என்று சொல்லுவேன். குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா அவர்களை பற்றிய குழந்தை இலக்கிய முன்னோடி என்று சொல்லி அவர்களை பற்றி வெகு அழகாக இருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தி கூட நான் பார்த்தேன். அதில் வா ராஜா வா என்கிற திரைப்படத்தில் ஒரு நல்ல பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு இவர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு, கல்லெல்லாம் சிலை செஞ்சான் பல்லவ ராஜா அந்த மாதிரி அந்த கவிதை அந்த பாடல் இவர் தான் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் அவருடைய நமக்கே தெரியும், அழவள்ளியப்பா எழுதின கவிதைகள் எல்லா பாட புத்தகத்திலும் கொண்டிருக்கு. குழந்தைகளுக்காக கவிஞர்கள் எழுதுவர்கள் மிகவும் குறைவானவர்கள், குழந்தை இலக்கியம் படிக்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்களாக தான் இருக்காங்க. அதில் அழவள்ளியப்பா பற்றி அந்த கட்டுரை மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். யதார்த்தவாத படைப்பாளிகளின் முன்னோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த யதார்த்தவாத படைப்பாளிகள் வேறு ஒன்றும் இல்லை, இடதுசாரி தத்துவங்களில் மிக ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட பொது உடைமைவாத எழுத்தாளர்களை யதார்த்தவாத படைப்பாளிகள் சொல்வது உண்டு. அவரே நேற்றுக்கு கேட்கும்போது அப்படி தான் சொன்னாங்க. அவங்களாம் யதார்த்தவாத படைப்பாளிகள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் தோன்றுகிறது. அதே மாதிரி எழுத்தாளர்களின் கம்பீர முகம் ஜேகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரைன்னு எனக்கு தோன்றுகிறது. ஜேகேனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அமர ஜெயகாந்தன் அவர்களை பற்றியது. அநேகமாக தமிழ்நாட்டில் கூட அத்தனை எழுத்தாளர்களையும் பேச்சாளர்களையும் கவர்ந்த ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி சொன்னால் அது ஜெயகாந்தன் அவர்களை பற்றி சொல்லலாம். இதில் ஜெயகாந்தன் அவர்களை பற்றி எழுதின ஒரு கடைசாய் அவர் சொன்னது என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. மிக அருமையான ஒரு கட்டுரையாக அது இருந்தது. ஆனால் அது முற்றுப்பெறாமல் அது சற்றே குறைவாக அது வெளியானது அப்படிங்கிற ஒரு சிறிய வருத்தம் இருப்பதாக அது சொல்லியிருந்தாங்க. அது உண்மையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக தோன்றுகிறது. அப்புறம் காலமும் கொண்டாடும் கலாம், ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஒரு புத்தகம் என்று வருகிற போது மிக நிச்சயமாக அதில் கலாம் அவர்களை பற்றி குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதில் பற்றி இருக்காங்க. அப்புறம் மிக முக்கியமாக கரிசல் மண்ணின் கதை சொல்லி எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள். இந்த எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுசாமி பற்றி ஒரு உண்மையை நம்ம சொல்லியே ஆகணும். அதில் இந்த புத்தகத்திலேயும் திரு முருகேஷ் அவர்கள் சரியாக பதிவு செய்திருக்காங்க. எப்போதுமே ஒரு தீவிர படைப்புகள் இருக்குது இல்லையா, இந்த ஐடியாலஜிக்கல் மேகசின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரியான கட்டுரைகள் அங்கமான பத்திரிகைகளில் அது மாதிரியான மேகசின்ஸில் எழுதிட்டு வெகுஜன பத்திரிகைகளுக்கு வருகைகள் மிக குறைவாக தான் இருப்பாங்க. அது மாதிரியான வெகுஜன பத்திரிகைகளுக்கு மாறி அங்கேயே சாதனை புரிந்தவர் சொன்னால் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் பற்றி இதில் எழுதியிருக்காங்க. அது ஒரு மிக நல்ல ஒரு நல்ல செய்தி. அதே போன்று தமிழில் ஹைக்கூவை ஈன்ற ஆண் தாய், நல்லா நான் வச்சுக்கேன், ஆண் தாய் இவர்
யாரை பற்றி சொல்லிப்பாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவுடைய கவிதைகள் அநேகமாக இன்று இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அதுவும் பரிச்சயமாக இருக்கும். மிகச்சிறந்த ஒரு கவிஞர், ஒரு பரந்தப்பட்ட ஆளுமை கொண்டவர். அவர்களை பற்றிய ஒரு கட்டுரை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கொண்டு வந்திருக்கிறது. அதன் பிறகு தமிழின் ஆளுமிக்க பெண் படைப்பாளி கவிஞர் நிர்மலா சுரேஷ் அவர்களை பற்றிய பல செய்திகளை கொடுத்துருக்காங்க. நிர்மலா சுரேஷ் அவர்கள் நமக்கு தெரியும், கோவிட் பெருந்தொற்றும் போது மறைந்து விட்டார்கள். அவங்களை பற்றி ஒரு அஞ்சலி கட்டுரையாக கூட இதை கொள்ளலாம். அது எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு நிறைய பேரை பற்றி இப்போ இருக்கக்கூடிய கவிதைகளே உங்கள் பெயரை சொல்லட்டும் என்று சில பேர் நமக்கு அதிகம் பரிச்சயப்படாத பல பெயர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் இதழாளர்களின் இதய நேசம் சொல்லி கழுகு எம் ராமலிங்கம். உண்மையிலே இந்த புத்தகம் ஒவ்வொரு இளைஞரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். தமிழ் இலக்கியத்துக்கும் சரி, அல்லது தமிழ் உரையாடலுக்கும் சரி, தமிழ் சிற்றுரைகளுக்கும் தமிழ் கவிதைகளுக்கும் யாரெல்லாம் பங்களித்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. மிக முக்கியமாக அவையம் போற்றும் எங்கள் ஔவை நடராஜன். தமிழ் இலக்கிய வட்டாரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐயா ஔவை நடராஜன் அவர்களை பற்றி ஒரு நல்ல கட்டுரை இருந்திருக்கிறது. அப்புறம் இலக்கிய வீதியில் இனியவன் உலா அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இலக்கிய வீதி இனியவன் என்பது தான் தமிழ்நாட்டில் பல இலக்கிய கர்த்தாக்களை உருவாக்கியவர்கள். அவர்களை பற்றி ஒரு கட்டுரை. அப்புறம் பழமையின் புதிய கவி அவதாரம் என்று இவ்வாறாக பல தனிப்பட்ட நபர்களை பற்றியது மட்டுமே இல்லை, பல புத்தகங்களுக்கும் எழுதியிருக்கிறார்கள். இறப்பிலும் உயிர்த்திருக்கும் கவிப்பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை பற்றி ஒரு புத்தகத்தை பற்றி இருக்காங்க. இது மிக முக்கியமாக என்னென்னா, அந்தந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை மட்டும் சொல்லாமல் அதில் அந்த வரிகளை அப்படியே தந்து இது நம்ம ஈர்க்க வைக்கிறது தான். அந்த புத்தகத்தை படித்த ஒரு எண்ணம் நமக்கு அந்த ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கிறது இல்லையா, அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக சிறப்பான அம்சம். பொதுவாக முருகேஷ் அவர்களுடைய படைப்புகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, தான் சிந்திப்பது மட்டுமே இல்லை, பிறருடைய சிந்தனைகளும் இவருடைய தளத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அதான் மிக முக்கியமானது. நான் என்ன நினைக்கிறேன் அவங்களுக்கு முக்கியமே இல்லை, இதை சார்ந்து மற்றவர்களும் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுடைய பெயருடன் அவர்களுடைய வழியிலேயே பதிவிட்டு அவர்களுக்கும் பெருமை சேர்ப்பதை முருகேஷ் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் மிக முக்கியமாக கடமையாக கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எழுத்தின் பணி அங்கு தான் சிறந்து விளங்குகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். நானும் நம்புகிறேன். மிகச்சிறந்த ஒரு கவிஞர், ஹைக்கூ கவிஞராக முருகேஷ் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று தோன்றுகிறது. அப்புறம் தமிழ் சிறுகதை அரை நூற்றாண்டு அகமும் புறமும் என்று ஒரு கட்டுரை. உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆழமான ஒரு கட்டுரை. அப்புறம் மகுடு 100 என்று சொல்லி இருளை அழித்த பிறைகளின் பெருவெளிச்சம் எங்கள் இடத்துல. இது அநேகமாக இதெல்லாம் சற்றே அந்த இலக்கிய உலகத்தில் பரிச்சயமானவர்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உண்டு. அவர்களெல்லாம் தெரியாதவர்கள் மிக நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். மொத்தத்திலே இந்த பதிப்பகம் மிக முக்கியமான ஒரு பதிப்பகம். அதை குறித்து நாம் பார்த்து விடுவோம். இது அகனி வெளியீடு, அகனி பதிப்பகத்திலிருந்து வந்திருக்கக்கூடியது. கவிஞர் முருகேஷ் அவர்கள் எழுதிய கீழிருந்து மேலெழும் எழுத்து அத்தனை இலக்கியவாதிகளின் கையிலும் மிக நிச்சயமாக கட்டம் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த தரமான புத்தகம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.